லண்டனில் வசித்து வரும் இலங்கைச் சேர்ந்த கடை உரிமையாளர் ஒருவர் தனது மனைவியின் உதவியுடன் தனது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் கிரெடிட் கார்டு தகவல்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல்களின்படி குறித்த நபர் தனது கடையில் பயன்படுத்தப்படும் கிரெடிட் கார்டு இயந்திரத்தில் சட்டத்திற்கு புறம்பான சில உபகரணங்களை பொருத்தியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் கிரெடிட் கார்டு எண்கள் மற்றும் ரகசிய எண்களை சேகரித்து பின்னர் அவை பயன்படுத்தி பல ஆயிரம் லண்டன் பவுண்டுகள் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த மோசடி செயல்களில் அவரது மனைவியும் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரும் இணைந்து வாடிக்கையாளர்களின் கிரெடிட் கார்டு தகவல்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனைகள் மேற்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதே நபர் மீது மற்றொரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. கடைக்கு வந்த பெண் ஒருவரிடம் அவர் ஆபாசமாக பேசியதுடன் அவருடைய உடலில் தவறான முறையில் தொடுதலும் செய்ததாக அந்த பெண் லண்டன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அறியப்படுகிறது. இதனை முன்னிட்டு குறித்த கடைக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தங்களது கிரெடிட் கார்டு விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குற்றத்தை அம்பலப்படுத்துவோம், குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம். தொடர்ந்தும் தினகரனுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன்.com உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும். உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும். குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும். இதுவோ தனியார் ஊடகமாகும்.